அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தையல் ஆசிரியரா 15 வருஷமா வேலை பார்த்துட்டு வரேன். இப்ப வரக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசானது எங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு இதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட்டா அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது புதிய வரி விதிப்புகள் இல்லாமல் தொழில் முனைவோருக்கான பெண்கள் தொழில் முனைவோருக்காக உதவி செய்யணும். நிதி கடன் உதவி வங்கிகள் மூலமா கடன் உதவி செஞ்சாங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு உதவிகரமா இருக்கும். டிவிக்கு அரசு 2026 முதல் முறையா பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதுல மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு திட்டங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். மாற்றுத்திறனாளிகள் துறையை கையில வச்சிருக்கிற முதல்வர்கிட்ட நாங்க வேண்டுகோள் வச்சுக்கோம். எங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும். மாற்றுத்திறனாளிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா கரூர் பொறுத்த வரைக்கும் இந்த 400 ஏற்றுமதியாளர்களை ஒரு 15ல இருந்து ஒரு 20 பேர்த்துக்கு மட்டும்தான் சொந்தமா ஜீரோ டிஸ்சார்ஜினுடைய டைங் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் வெளி மாவட்டங்கள்ல கொடுத்துதான் நாங்க சாயமிடுதல் பண்ண வேண்டும். இதற்கு நம்முடைய தமிழக அரசு எங்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்கி பொது சுத்திகரிப்பு நிலையத்தை எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம காவேரியில எங்கெல்லாம் தடுப்பணை கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்டி டெவலப் பண்றதுக்குண்டான விஷயங்களை செஞ்சா நல்லா இருக்கும். அப்படி கட்டும் பொழுது நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகவும், 2வது குடிநீர் தேவையை ஃபில் பண்ண முடியும். நம்ம மற்ற ஸ்டேட்டை நம்ம எதிர்பார்த்து இருக்க தேவையில்லை. 2வது கழிவுநீர் வாய்க்கால்லையும் ஆறுகள்லையும் நேரடியாக கலக்குறாங்க. அதனால குடிநீர் தேவை ஃபில்ஃபில் பண்ண முடியறதில்ல. அதை ரீப்ராசஸ் பண்ணி அதை சுத்திகரிச்சு அதை ரீயூஸ் பண்ணா அந்த குடிநீர் தேவையை ஈஸியா ஃபில் பண்ண முடியும். அதையும் அதற்குரிய பட்ஜெட்டையும் அதற்குரிய நிதியும் ஒதுக்கினா நல்லா இருக்கும். என்னோட மாவட்டம் கரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ஜியோ ஃபெசிலிட்டி கவர்மெண்ட்ல இல்ல அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்கு. சோ மருத்துவ வசதியை கொஞ்சம் கரூருக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல எங்களுக்கு கரூர் மாவட்டத்துக்கு சிறப்பா இருக்கும்.